Hi all. ஸோ இன்னைக்கு 10th எக்ஸசைஸ் 3.16ல தேர்ட் சப் பார்ப்போம். ஓகே, ட்ரா கிராஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹென்ஸ் சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒரு டேப்லர் காலம் வரையணும். 2 டேப்லர் காலம் வரையணும் கண்ணா. ஈக்குவேஷன் 2 கொடுத்துருந்தாங்கன்னா 2 டேப்லர் காலம் வரையணும். இந்த டேப்லர் காலம் 1 வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸுக்கும், டேப்லர் காலம் 2 வந்து இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி வர ஆன்சர் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ். ஒரு ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல ஒரு வேல்யூ இருக்கணும், அப்புறம் நார்மலா இருக்கணும், அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கணும். அந்த கான்ஸ்டன்ட்டே இங்க இல்ல. ஸோ அதனால நான் 0ன்னு போட்டுக்கிறேன். இப்போ இங்க நல்லா கவனிங்க. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க என்ன இல்ல? நார்மலா இருக்க வேண்டிய எக்ஸ் இல்ல, அதனால 0x போட்டுக்கிறேன். இங்க கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க, வெறுமனே 1. கான்ஸ்டன்ட்னா நம்பர். சரியா? இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. ஸோ ஒரே நம்பர் இருக்கு. ஸோ அதை சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? கீழே இருக்கிறதோட சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ இங்க பிளஸ் எக்ஸ் இருக்கும், இங்க -1 இருக்கும். இப்போ நீங்க செகண்ட் டேப்லர் காலம் வரைய போறீங்க இல்லையா? இதை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடியதுக்கு தான் நீங்க செகண்ட் டேப்லர் காலம் வரைய போறீங்க. x-1. சரியா? இப்போ எப்படி டேப்லர் காலம் ஃபில் பண்றதுன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இங்க என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ஸோ அப்போ எக்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ் உள்ளார எழுத போறேன். எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் எக்ஸ். இப்போ இங்க பாருங்க, இங்க எக்ஸ் இருக்கா? எக்ஸ். இண்டிவிஜுவல் டேர்ம்ஸ் எக்ஸ் -1. கிளியரா இருக்கா? புரியுதா? ரைட். இப்போ எக்ஸுக்கு நான் ஒரு வேல்யூஸ் அசியூம் பண்ணணும். ஓகே, எக்ஸுக்கு நான் தான் வேல்யூஸ் அசியூம் பண்ண போறேன். எப்படி அசியூம் பண்ணுவேன்? யூஸ்வலா செகண்ட் சம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த விஷயத்துக்கு டேப்லர், இந்த ஈக்குவேஷனுக்கு டேப்லர் காலம் நான் போடுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி என்னோட லிமிட்ஸை நான் வந்து எடுத்துப்பேன். பட் இங்க பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த பிளஸ் 1 ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா -1. ஸோ 1ல தான் வேல்யூ கிடைக்குது. ஸோ 1ல நான் வேல்யூ எடுத்தேன்னா ரொம்ப சின்னதா கிராஃப் கிடைக்கும். அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், கொஞ்சம் ஒரு ஒரு விஷயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ஒரு நம்பர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். -2, -1, 0, 1, 2 இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ ஈக்குவேஷனை போடுங்க. 2 2s are 4, 1 1s are 1, 0, 1, 4. Again -2, -1, 0, 1, 2. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் 2 கேன்சல், 0 இங்கேயும் 0, 2, 6. கண்ணா நான் எப்படி போட்டுட்டு இருக்க தெரியுதா? இதை ரெண்டுத்தை மட்டும் சால்வ் பண்ணி ஆன்சர். இதை ரெண்டுத்தை மட்டும் சால்வ் பண்ணி ஆன்சர். புரியுதா? ரைட். இப்போ இது எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்போ கிராஃப் பிளாட் பண்ணிடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பிளாட் அப்படின்னு போட்டு பிளாட் -2, 2. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் லாஸ்ட், ஃபர்ஸ்ட் லாஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு டேப்லர் காலம் பிளாட் பண்ணியாச்சு. இப்போ செகண்டுக்கு நீங்களே, செகண்ட் டேப்லர் காலமுக்கு நீங்களே நம்ம போன சம் எப்படி பார்த்தோம்? -2, 0, 2 இதானே பார்த்தோம். இதே கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. ஸோ -2, 0, 2. இப்போ இங்க என்ன வரும்? -1, -1, -1. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்க. இதுதானே என்னோட ஈக்குவேஷன், x -1. ஸோ அப்போ -2, -2, -1, -3, -1. ஸோ 1 முடிஞ்சு போச்சு. கண்ணா இது ரெண்டுத்தை தான் சால்வ் பண்ணணும். இதை எடுத்துடக்கூடாது, எக்ஸை எடுத்துடக்கூடாது. சரியா? இப்போ இதுக்கு கிராஃப் பிளாட் பண்ணிடலாமா? -2, -3, 0, -1, 2, 1. ஸோ இப்போ இதுக்கு கிராஃப் பிளாட் பண்ணா வேலை முடிஞ்சு. தட்ஸ் ஆல். இப்போ கிராஃப் பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ கிராஃப் பிளாட் பண்ணிடலாமா? ஸோ அப்போ -2ல 2 முடிஞ்சு போச்சு. அடுத்தது -1, 0. -1, 0 இதோ இங்க இருக்கு. -1, 0. அடுத்தது 0, 0. ஸோ 0, 0. அடுத்தது 1, 2. 1, 2. அடுத்தது 2, 6. முடிஞ்சு போச்சு. பாருங்க இங்க எப்படி ஒரு அழகான கர்வ் வருது. இப்படி வந்து இப்படி ஒரு கர்வ். ஓகே,
இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேப்லர் காலத்துக்கு கிராஃப் பிளாட் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் டேப்லர் காலத்துக்கு கிராஃப் பிளாட் பண்ண போறேன். கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பர்பிளுக்கு. இப்போ -2 -3 இந்த இடத்துல வரும். -2, -3. அடுத்தது 0, 1. அப்போ 0, -1. அடுத்தது 2, 1. நல்லா கவனிங்க. இப்போ இந்த பர்பிள் இருக்கு இல்லையா, இந்த டேப்லர் காலத்தோட கிராஃப் இதை வரையணும். லைனை ஜாயின் பண்ணுங்க. இப்ப நல்லா கவனிங்க. இந்த ரெட் கலர் கிராஃபும் பர்பிள் கலர் கிராஃபும், அதாவது டேப்லர் 1ம் டேப்லர் 2ம் ஜாயினே ஆகல. நம்ம போன சம்ல எப்படி பார்த்தோம், ரெண்டும் ஜாயின் ஆகிற பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும், அதுல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு கொண்டு வந்து நாம ஒரு சொல்யூஷனை கொண்டு வந்தோம். இப்போ இது ரெண்டும் பாருங்க ஜாயினே ஆகல. ஸோ நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னா, மை ஆன்சர் இஸ் தேர் இஸ் நோ சொல்யூஷன் அப்படின்ற முடிவுக்கு வரேன். தேர் இஸ் நோ சொல்யூஷன். ஓகே, ஸ்கேல் எழுதிருங்க மறக்காம. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ரெண்டுமே 1 யூனிட் தான். ஸோ 1 சென்டிமீட்டர் 1 யூனிட். அடுத்தது ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் தான் போட்டிருக்கேன். புரியுதா கண்ணா? இது கிளியரா இருக்கா? பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணோம், டேப்லர் காலம் போட்டோம், 2 டேப்லர் காலம் போட்டோம். ஃபர்ஸ்ட் டேப்லர் காலம் அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேயே போட்டோம். செகண்ட் டேப்லர் காலம் நாம சால்வ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சது, அதுக்கு டேப்லர் காலம் போட்டோம். ஸோ பிளாட் பண்ணி வேல்யூஸ் எடுத்தோம். பிளாட் பண்ற வேல்யூஸை இங்க கொண்டு வந்தோம். இங்க கொண்டு வந்து கிராஃப்ல அதை பிளாட் பண்ணி பார்த்தோம். 2 டேப்லர் காலம்ல இருக்கிற வேல்யூஸுமே எனக்கு மேட்சே ஆகல, ரெண்டுமே ஒட்டியே வரல. ஸோ அதனால எனக்கு சொல்யூஷனே இல்லைன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கிளியரா இருக்கா? ஸோ ஃபோர்த் சம் பார்ப்போம்.